ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். குரோதி வருஷம் ஆனி மாதத்தினுடைய பலனை பார்க்கலாம். 15/6/2024 16/7/2024 வரை உண்டான 32 நாட்களை தமிழ் மாதத்தில் ஆனி மாதம்னு சொல்கிறோம். இந்த மாதம் சூரிய பகவான் மிதுனத்தில் வரார். அது ஒரு விசேஷம். மிதுனத்தில் வரக்கூடிய காலகட்டம். அதனால் இது ஆனி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்த்தோமேனால், காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் பார்த்தோம்னா சூரியன், புதன், சுக்கிரன், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனியும், ராகு பகவான் மீனத்தில் இருக்க. இந்த மாதத்தில் பயிற்சி ஆகக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தாலேனா 26/6 அன்னைக்கு புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். சுக்கிர பகவான் ஜூலை மாதத்து 7ஆம் தேதி அன்னைக்கு அவர் கடகத்துக்கு போகிறார். செவ்வாய் பகவான் 11/7/2024 அன்னைக்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். குருமங்கள யோகம் அமைகிறது நல்ல ஒரு விசேஷம். இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தாலேனால் 21/6/2024 அன்னைக்கு ஆணி கேட்டை, அது ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கத்தில் ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம். 2/7/2024 அன்னைக்கு பார்த்தேன்னா கூர்ம ஜெயந்தி, அதாவது ஆனி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தை கூர்ம ஜெயந்தின்னு கொண்டாடுறோம். கூர்ம ஜெயந்தி கூர்மாவதாரம் எடுத்து பெருமாள் பூமியை மீட்டெடுத்ததாக ஒரு வரலாறு இருக்குது. அதனால் கூர்ம ஜெயந்தி. இந்த மாதத்தில் ஆனி அமாவாசை 5/7/2024 வருது. 12/7/2024 அன்னைக்கு ஆனி உத்திரம். இது பார்த்தோம்னா நடராஜருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நாள். அதாவது ஒரு வருஷத்துக்கே 5-6 நாள் பண்ணக்கூடியதில் இதுவும் ஒரு நாள். அதாவது இந்த அபிஷேகத்தின் பார்த்தோம்னா திருவெண்காடுன்ற ஊரில் ரொம்பவும் விசேஷமான விஷயமாக கொண்டாடப்படுகிறது. 11/7 அன்னைக்கு பார்த்தோம்னா 46வது வட்டம் அழகிய சிங்கரனுடைய திருநட்சத்திரம் வருது. இதெல்லாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்களாக சொல்லக்கூடியது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் ஆனி மாதம் சூரிய பகவான் மிதுனத்தில் இருக்கிறது விசேஷம். தன்னுடைய நட்பு வீடு புத பகவானோட சேர்ந்து இருக்கிறது விசேஷம். சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறதும் ரொம்பவும் விசேஷம். இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை ஒன்றா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக ஆனி மாதம் 15/6/2024 முதல் 16/7/2024 வரை உண்டான நாட்களுக்கு என்னென்ன பலன் அப்படின்றதும் எளிய பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். கன்னி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புத பகவான். ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 10ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு. ஏன்னா 10ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி சேர்ந்து தர்ம கர்ம அதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாதம் பார்த்தோம்னா சூரிய பகவானும் சேர்ந்திருக்கார். வெளிநாட்டுக்கு போய் அங்கே வேலைக்குன்னு வெளிநாட்டுக்கு போகிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாதம் பார்த்தோன்னா ஆனி மாதம் 15/6/2024 16/7/2024 வரலும் உண்டான நாட்களில் அதாவது உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த 4 கிரகங்களை வச்சு தான் மாதத்தை பற்றி பேசுவோம். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்க்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உங்களுடைய அதாவது திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்தில் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 10ஆம் இடத்துல பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு புத பகவான் ராசிநாதனே 10ஆம் இடத்துல தசம கேந்திரத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். அதை தவிர திக்பலம் பெற்ற சூரியன் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதுவும் கன்னியா ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. புதிய வேலை தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிநாதனை 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு 26/6/2024 போகிறார். அதுவும் நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். 11ஆம் இடத்தில் 10ஆம் அதிபதி இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் தொழிலையும் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பும் தொழிலில் அதை தவிர நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு சப்தமத்தில் பார்த்தாலேயானால் ராகு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக
அந்நிய மதத்தினர், அந்நிய மொழி பேசுபவர்களோட வந்து பார்ட்னர்ஷிப் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறதுனால வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாணவர்கள், வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கண்டிப்பாக அவன் நினச்ச கோர்ஸ் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா ராசியிலேயே வந்து கேது பகவான் இருக்கார். அதனால் வந்து இனம் புரியாத பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் குரு பகவான் பார்க்கறதுனால ஓரளவு அது கட்டுப்பாட்டில் இருக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் வரும். இந்த கடன் வாங்கினாலும் அதை நல்லபடியாக அடைக்க கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. 8ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் மறைந்து ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த லக்னத்திற்கோ இந்த ராசிக்கோ பார்த்தாலும் செவ்வாய் பகவான் நல்ல ஒரு ஏற்றமான கிரகம் கிடையாது. அவர் மறைந்து இருக்கிறது, ஏன்னா 3-8க்கு அதிபதி 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதன் மூலியமாக ரேஸு, ஷேரு, ரியல் எஸ்டேட்டில் திடீர் ஜாக்பாட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த கருங்கல், ஜல்லி இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவாடுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இளைய சகோதரன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். திடீர் பொருள் வரவு, பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் எல்லா உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். என்ன குரு பகவானை பார்க்கறது பெரிய விசேஷம். இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் அதாவது உங்களுக்கு சில நாட்கள் தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றத சொல்கிறோம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்து இருக்கக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இதன் மூலியமாக வந்து தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் வந்து அந்த காலகட்டத்தில் புதிய முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்கிறதும், வெளிநாடு வெளியூர் ட்ராவல் பண்ணுறதை நிறுத்துறதும் ரொம்பவும் நல்லதுன்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் பச்சரிசி இல்லைன்னா நெல் தானமாக கொடுத்துட்டு பண்ணுறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். இந்த மாதம் பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 30/6/2024 2/7/2024 வரலும் உண்டான நாட்களில் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். அந்த காலகட்டத்தில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த மாதம் கன்னியா ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கிருஷ்ணர் இல்லைன்னா குருவாயூரப்பன் கோவிலுக்கு போயிட்டு சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதுவும் வந்து இந்த ஆர்ட் டைரக்டர்ஸு, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ், கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸு, அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ் படிக்கிறவா, அதை தவிர வந்து லைப்ரரி வச்சு நடத்துகிறவா, புஸ்தகம் சம்பந்தமாக, கணினி சம்பந்தமாக இருக்கக்கூடிய பாடங்கள் எல்லாத்துலேயும் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் அருகில் இருக்கக்கூடிய இந்த கோவிலில் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பச்சை பயிரோ இல்லை பச்சை கலர் துணி, வஸ்திரம் வந்து தானம் கொடுக்கறது நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும்.